ஹலோ மக்களே, வெல்கம் டு த சேனல் சாட்வே. நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். நாளைக்கு மே 4 எலெக்ஷன் ரிசல்ட், தேர்தல் திருவிழா, அது இதுன்னு நிறையா சொல்லி ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்டோன்ஸை வச்செல்லாம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கதையை பற்றி தெரியுமா? அதெல்லாம் என்ன ஹிஸ்ட்ரி, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்துகிட்டு இருக்க எலெக்ஷன் மெத்தட் ரொம்ப மாடர்ன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை. இந்த ஓட்டிங் மெத்தடுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிரீஸ் நாட்டுக்கு போகணும். எஸ், கிரீஸில் இருக்க ஏத்தன்ஸ் மக்கள்கிட்ட தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் உருவானதுன்னு சொல்லலாம். த வேர்ட் டெமோக்ரஸிங்கிறதே க்ரீக்லேருந்து உருவானது தான். சவுண்ட்ஸ் மாடர்ன், ரைட்? எஸ், டெமோஸ்னா பீப்புள், கிரெட்டோஸ்னா பவர், த பவர் ஆஃப் த பீப்புள். அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரியான எலெக்ஷன் மெத்தட் கிடையாது. அவங்க டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன டைரக்ட் டெமோக்ரஸி? அதாவது மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி அந்த ஒரு தலைவரையோ இல்லை ஒரு ரெப்ரசன்டேட்டிவையோ அந்த டைரக்ட் டெமோக்ரஸியில் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தே ஹாவ் மேட் டிசிஷன் தெம்செல்ஸ். அதாவது இதை நம்ம செய்ய போகிறோம், இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து முன்னிலை வச்சு அதில் இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி மக்கள் அதை ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. அந்த காலத்தில் ஓட்டிங் மெத்தட்ஸ்க்கு இப்போ இருக்க மாதிரி ஒரு பேப்பர் பேலட்டோ இல்லை அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. சில சமயங்களில் கையை தூக்கி ஓட் பண்ணுவாங்க, சில சமயங்களில் ஸ்டோன்ஸை வச்சு ஓட் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்டோன்ஸை வச்சுன்னா ஒரு குடுவை மாதிரி இருக்கும். அதில் ஒயிட் ஸ்டோனை போய் போட்டாங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கு நீங்களாம் சம்மதம் தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எஸ் அப்படின்றவங்கலாம் போய் அந்த குடுவையில் ஒயிட் ஸ்டோன் போடுவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு குடுவை இருக்கும், அதில் நோ இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் போய் அதில் பிளாக் ஸ்டோனை போடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணப்பட்டது. அதுலேயும் எல்லா மக்களாலையும் ஓட் பண்ண முடியாது. த கவுன்சில் ஆஃப் 500 அப்படின்னு ரேண்டமாக ஒரு 500 மக்களை தேர்ந்தெடுத்து ஓட் பண்ண சொல்லுவாங்க. ஏன் ரேண்டம் மக்கள்னா கரப்ஷனை தவிர்க்கிறதுக்கு தான். இது கிட்டத்தட்ட ஏன் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நோ லாங் டேர்ம் பொல்யூஷன், நோ பவர் மானோபொலி. இந்த கான்செப்டுக்காகவும் தான் ரேண்டமாக ஒரு 500 மெம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற மெத்தட்ஸில் மோர் பீப்புள் ட்ரைவனாக இந்த மெத்தட் பார்க்கப்பட்டது. வெயிட், இதுவும் 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அடிமைகள், அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள், அதாவது ஃபாரினர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களாலையும் இதில் ஓட் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் எ டெமோக்ரஸி, பட் லிமிட்டட் டெமோக்ரஸி. இது அடுத்த கட்டமாக ரோமன் அஃபீஷியல்ஸில் தான் கொஞ்சம் அப்கிரேட் ஆகுது. ஏத்தன்ஸ் எப்படி டைரக்ட் டெமோக்ரஸின்னு யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ரோமன் அஃபீஷியல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. அது என்ன ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா, ஏத்தன்ஸ் மாதிரி போய் ஒவ்வொரு விஷயத்தையும் முன் வச்சு ஒன்று கூடி அதிலிருந்து தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இல்லாமல் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் மெத்தட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க போய் எல்லா டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. எஸ், லிட்ரலி இப்போ நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான். ரோமில் தான் காம்ப்ளெக்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவானுச்சு. அதாவது செனட், பவர்ஃபுல் அட்வைசரி பாடி, அதுக்கப்புறம் கன்சர்ன்ஸ், 2 தலைவர்கள். ஏன்னா சர்வாதிகாரமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தை பிரித்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது அசம்பிளிஸ், அதாவது மக்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு கூடி போய் ஓட் போடணும் இல்லையா, அதுக்காக அந்த அசம்பிளிஸ். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேட்டர் இந்த ரோமில் இருந்து தான் உருவானது. அது மட்டும் இல்லாமல் லா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் எழுத்துப்பூர்வமாக எழுதி அதுக்கு 12 டேபிள்ஸ் அப்படின்னு ஒரு நேமும் கொடுத்தாங்க. அது என்ன 12 டேபிள்ஸ் அப்படின்னா, இந்த விஷயங்களுக்கு இப்படிலாம் தான் இருக்கும், இதெல்லாம் தான் சட்ட விதிகள் அப்படிங்கிறத ஒரு நிறைய செப்பேடுகள் மாதிரியோ இல்லை பிரான்ஸ்லையோ எழுதி அங்கங்கே நிறைய இடங்களில் பிளேஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இதில் 12 டேபிள்ஸ்னு எழுதிட்டாங்க. இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஏன் இதுக்கு முன்னாடி இல்லைனா இப்போ எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, ஜட்ஜஸ்லாம் ரொம்ப ரேண்டமாக தீர்ப்புகள் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி லா இருக்கும், ஆனால் இந்த 12 டேபிள்ஸ் மாதிரி வெளிப்படையாக இருக்காது. அது ஒன்லி ஃபார் எலைட் பீப்புள்ஸ் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இருந்தது. இது சாதாரண மக்களுக்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி அதை பப்ளிக் ஃபாரம் எல்லாமே பிளேஸ் பண்ணாங்க. ஸோ இதில் எந்த கரெக்ஷன் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 12 டேபிள்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தில் என்ன சின்ன கரெக்ஷன் பண்ணாலும் அது பொதுமக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயங்கள் மூலிமா ஒரு டிரான்ஸ்பரன்சியும் ஒரு ஈக்குவாலிட்டியும் உருவானுச்சு. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் லாக்கெல்லாமே இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன்னு கூட சொல்லலாம். என்னடா எல்லாம் ஃபாரினாக மட்டுமே சொல்கிறியே, நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ ஒன்றுமே நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. கரெக்டாக ஒரு 900 CE to 1500 CE அப்படிங்கிற காலகட்டம், அதாவது கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குடவோலை முறை அப்படின்னு சோழர்கள் காலத்தில் ஒன்று இருந்துச்சு. அது என்ன குடவோலை முறை அப்படின்னா, யாரெல்லாம் தலைவராக தேர்ந்தெடுக்க தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் யாரை ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பனை ஓலை எடுத்து அந்த பனை ஓலையில் எல்லாரோட பேரையுமே எழுதி ஒரு பானைக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த பானைக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா ஓலைகளிலிருந்தும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக ஒரு சின்ன பையனை இல்லை யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு அந்த ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் தலைவர். திஸ் இஸ் த மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன்னு
பல ஹிஸ்டோரியன்ஸால் சொல்லப்பட்டது. ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன ட்ராபேக் ஒன்று இருக்குது. ஏன்னா மக்கள் நினச்சவங்களை இதில் தேர்ந்தெடுக்க முடியாது. பட் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாகவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெத்தட்னும் பல ஹிஸ்டோரியன்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயமா என்னவா பார்க்கப்படுதுன்னா, இது நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் உத்தரமேரூர் அப்படிங்கிற இடத்துல இது ஒரு கல்வெட்டாகவும் கிடச்சிருக்கு. இது ஒரு தமிழர்களாக நம்ம எல்லாமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து மிடில் ஏஜஸ். இந்த மிடில் ஏஜஸ்லாம் கிட்டத்தட்ட அரசர்கள், பேரரசர்கள் அந்த மாதிரியான ஆட்சி முறை வந்துருச்சு. அதனால் பீப்புளுக்கு வாய்ஸும் இல்லை, சாய்ஸும் இல்லை. இந்த காலகட்டத்தோட மக்கள் டெமோக்ரஸி அப்படின்னா என்னங்கிறதையே மறந்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எலெக்ஷன்ன்றதே கிடையாது. அடுத்து 18th செஞ்சுரியில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்குது. பர்த் ஆஃப் மாடர்ன் டெமோக்ரஸி. அமெரிக்கன் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இந்த 2 நிகழ்வுகள் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அதாவது த பவர் பிலாங்ஸ் டு பீப்புள் அப்படிங்கிற கான்செப்டை மையப்படுத்துது. என்னதான் சொன்னாலும் ஸ்டில் ஓட்டு போடும்போது ஒரு சீக்ரெட் இல்லாமலே இருக்குது. இந்த சீக்ரெட் இல்லாமல் இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வருது. இதில் லஞ்சம் கொடுத்து இதை எப்படி வேணாலும் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்து இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. 1856 ஆஸ்திரேலியன் சீக்ரெட் பேலட் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதனால் இதுக்கு வந்து ஆஸ்திரேலியன் பேலட் சிஸ்டம் அப்படின்னே பேர் கூட உருவானுச்சு. இது ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் 1872 யூகேவும் 1880 யூஎஸும் இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் விமன்ஸ்க்கும் புவர்ஸ்க்கும், அதாவது பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் இப்போவும் இந்த 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஓட்டு கிடையாது. இந்த முறையினால் இன்னொருத்தர் சார்ந்தோ இல்லை அடுத்தவங்களை போட்டோ அவங்க என்ன ஓட்டு போட்டாங்க அதுதான் நம்ம போடணும், இல்லாட்டி என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற முறையெல்லாம் மாறி தன்னிச்சு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய முறை இங்கேருந்து ஆரம்பிச்சிது. அதாவது சொல்ல போகணும்னா ரியல் ஜனநாயகம் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் தொடங்குச்சு. அடுத்து இந்திய எலெக்ஷன் முறை. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது 1950 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. 1951 எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் 17 கோடி மக்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கிடைக்கிது. இப்போ இவ்வளோ பேரை வச்சு ஒரு எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா அதை நடத்துறதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லையா? அதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத 1950 உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு வந்ததுக்கப்புறம் இந்த 17 கோடி பேருக்கும் ஓட்டு போடுறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் அதில் 85% மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருக்காங்க. ஸோ யார் கேண்டிடேட் அப்படின்னு பேர் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது தான் சிம்பல். இப்போ இவருக்கு நீங்கள் ஓட்டு போட விரும்பணும்னா இந்த சின்னத்தில் வாக்களிங்க அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. 17 கோடி மக்களை வச்சு ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் நடத்துனது ஒரு நாடு இருக்குன்னு சொன்னால் அது இந்தியா தான். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட், லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓட்டு போடுற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி பண்ணாங்க அப்படின்னா பேலட் பாக்ஸ் வச்சாங்க. இப்போ ஒரு 10 கேண்டிடேட் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னா 10 கேண்டிடேட்டுக்கும் ஒரு பேலட் பாக்ஸ், அந்த பேலட் பாக்ஸில் அவங்களுக்கான சின்னம் ஒட்டியிருக்கும். இப்போ எலெக்ஷன் பூத்துக்குள்ளே மக்கள் போகிறாங்கன்னா ஒரு பேப்பர் ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு போய் எந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அந்த கேண்டிடேட்டுக்கான சின்னம் இருக்கிற பாக்ஸில் நம்ம ஓட்டு போட்டுட்டு வந்துடணும். கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷனில் மட்டும் 20 லட்சம் பேலட் பாக்ஸ் பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. 4 மாதம், அதாவது 1951 இறுதியிலிருந்து 1952 தொடக்கம் 2 மாதங்கள், கிட்டத்தட்ட 4 மாதம் இந்த தேர்தல் நடந்ததாக சொல்லப்படுது. இதில் பெரிய சவாலான விஷயங்கள் என்னென்னா அத்தனை பேலட் பாக்ஸையும் டீல் பண்ணுறது, அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட எவ்வளோ இடங்களுக்கு கொண்டு போகணும். இப்போவே நம்மளோட விவிபேட் மெத்தட்ஸ்லாம் எவ்வளோ இடத்துக்கு கொண்டு போகிறோம். அது மாதிரி அப்போ அந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு பூத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 பேலட் பாக்ஸ்னால் எவ்வளோ பேலட் பாக்ஸை எங்கெங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். அதாவது மாட்டு வண்டி, யானை மேலே, படகுல, இந்த மாதிரியான பல வகையான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் இதை கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த ப்ராசஸ்லேருந்து அடுத்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணதான் என்ன பண்ணாங்கன்னா சிங்கிள் பேலட் பேப்பர் ப்ளஸ் ஸ்டாம்ப் அப்படிங்கிற மெத்தட் கொண்டு வந்தாங்க. அதாவது முந்தைய முறையில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு பேலட் பாக்ஸ் வச்சாங்கல்ல, இங்கே அப்படி கிடையாது. ஒரே பேலட் பாக்ஸ், அதுக்கு பதிலாக ஒரு பேப்பர் லிஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அந்த பேப்பரில் எல்லாரோட பேரும் ஒரு சின்னமும் இருக்கும். அதில் ஒரு ஸ்டாம்பும் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த கேண்டிடேட்டுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த கேண்டிடேட் பேருக்கு நேராக இருக்கிற சின்னத்து மேலே அந்த சீலை குத்தி அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் அந்த பேலட் பாக்ஸில் போடணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டாம்பில் 2 இடத்துல 2 சின்னத்தில் நீங்கள் ஸ்டாம்ப் குத்திட்டிங்கனாலும் அந்த ஓட் இன்வேலிட், தப்பாக வேற எங்கேயாவது குத்திட்டிங்கனாலும் அந்த ஓட் இன்வேலிட். இப்படி ஒரு சிக்கல் அதில் இருந்தது. ஆனால் இதில் அவ்வளோ பேலட் பாக்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விஷயம், அந்த சுமை கொஞ்சம் குறைஞ்சிது. இதுக்கு அடுத்தது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இது 1982 கேரளாவில் ஒரு சின்ன டெஸ்டிங் ப்ராசஸாக அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இதை வச்சு எலெக்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது ஓகே சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு 2004 படி இல்லை 2004 முதலாக
இந்தியா முழுக்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஜஸ்ட் சிம்பிள் ஒரு பட்டன் அழுத்தினீங்கன்னா ஓட்டு விழுந்துடும். ஆனால் இதுலேயும் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓட்டு போடுறோம், கரெக்டாக அது ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆனதா இல்லை நான் போட்ட நம்பருக்கு தான் ரெக்கார்ட் ஆனதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ பேலட் பாக்ஸ் கிடையாது, அவ்வளோ பேப்பர்ஸ் கிடையாது, சின்ன பட்டனில் வந்துடும். அதே மாதிரி இதில் இன்வேலிட் ஓட்ஸுங்கிற கான்செப்ட்டும் கிடையாது. பட் அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி நமக்கு வேணும் இல்லையா? அதுக்காக லேட்டராக விவிபேட் மிஷின் அப்படின்றத ஒன்று இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட கனெக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினச்சி அந்த பட்டனை அழுத்துறீங்களோ அந்த பேர் அவங்களோட சின்னம் அது இந்த விவிபேட் மிஷினில் ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி வந்து ஒரு 7 செகண்ட் நிற்கும். அதில் நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம், எஸ் நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு. லிட்டரலி சொல்லணும்னா இப்போ நம்ம கடந்த எலெக்ஷனில் போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இது. வந்து 2019 முழுக்க எல்லா எலெக்ஷன் பூத்துலேயும் மேண்டேட்டரி ஆக்கப்பட்டது. கல்லுலையும் பானையிலையும் தொடங்கின எலெக்ஷன் இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட் மிஷின் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. வரலாறு நமக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், எது வேணால் மாறலாம், ஆனால் மக்கள்கிட்ட இருக்கிற பவர் மட்டும் மாறாது. இந்த பவரை புரிஞ்சுக்காம பல மக்கள் ஏன் ஒருத்த ஓட்டுனால என்ன ஆயிர போகுது, நான் ஒருத்த ஓட்டு போடலன்னா எல்லாம் மாறிடுமா, எல்லாம் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளில் ஓட்டு போடாமல் இருக்கீங்க. பட் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரஸி எங்கே ஒர்க் ஆகும்னா மக்கள் அதில் இன்வால்வ் ஆகும்போது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் என்ன வேணால் பண்ணட்டும், உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்க. இந்த முறை 85% நமக்கு ஓட்டு பதிவாயிருக்கு. குறைந்தபட்சம் அடுத்த முறை அது 95 to 100% வரைக்கும் போகணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். அது மாதிரி ஓட்டு போடுங்க. தவறாமல் நீங்கள் ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சர்க்கிளுக்குமே யார் சும்மா ஓட்டு போடாமல் இருந்தாலும் அவங்களையும் போய் போட வைக்கிறதுக்கான முயற்சியும் எடுங்க. இது வீடியோவில் நம்ம பல இடங்களில் சொல்லியிருப்போம், பெண்களுக்கு ஓட்டு இல்லை, ஏழைகளுக்கு ஓட்டு இல்லைன்னு. அந்த ஏழைங்கிற முறையெல்லாம் மாறி இருக்கும். பட் பெண்களுக்கு எப்போ இருந்து ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கான விடையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், ஸ்டே கியூரியஸ், ஸ்டே இன்ஃபார்ம்ட். இது சாட்வே, நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். தேங்க்யூ.